பாட்டிமா. ஓம் நமச்சிவாய பாட்டிமா. நமச்சிவாய். சாப்பிடுங்க, வாழைப்பழத்தோடு இருக்கு, சாப்பிடுங்க. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. சரி பாட்டிமா, வரட்டுமா? போயிட்டு வரேன். நமச்சிவாய். நமச்சிவாய். சாப்பாடு வாங்கி, இப்போ சாப்பாடு வாங்கி வாடா. சாப்பாடு கொடுத்துட்டு தரேன், இருங்க. நானே உங்களுக்காக நான் வாங்கி வரல, சொல்லுங்க, அந்த அம்மாக்காக வாங்கி வந்துக்கிறேன். சரிங்களா? ஏன்னா அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, எனக்கு சூழ்நிலை இருந்தால் வீட்டு வாடகை கொடுத்துன்னு கூட இருப்போம், எங்களால் கொடுத்து இருக்க முடியல. என் கையை பார்த்தா தெரியும், நீங்கள் நெத்த சொல்லிட்டீங்க. கையில் காய்ச்ச கை தான் அது. இன்னைக்கு முடியாத அளவுக்கு இப்போ நீங்களே வந்து என்ன வானான்னு நான் எங்கேயா பண்ண முடியும்? என்ன எங்கே? சரி சரி, பார்த்து மழை வந்தா அந்த அம்மா சைக்கிள் வந்து இப்படி சுத்தணும். சரிங்களா? மழை வந்தா அந்த அம்மா வச்சுன்னு தள்ளின்னு போயிடுங்க. என்ன நீங்க வீட்டு வாடகைக்கு என்ன வேணுமான்னு கேட்ட வேணான்ட்டீங்க. சரி, அதனால தான் கொடுக்குறேன். எனக்கு வந்து இந்த வாழ்க்கை போதும்னு முடிவு பண்ணிட்டேன். சரி சரி, ஒன்றும் இல்லை. எவ்வளோ பேர் கேட்டாங்க, நான் யாருக்கும் கொடுக்கல. சொல்றது புரியுதுங்களா? நான் வந்து பார்த்து தான் செய்வேன், அதனால தான் கொடுக்குறேன். ஓம் நமச்சிவாய நமக. பாரு, அவரே தூக்கின்னு வராரா? தூக்கின்னு வரட்டுப்பா. தூக்கின்னு வாங்க, தூக்கின்னு பாரு. பார்த்துக்க, கணவன் மனைவி இந்த அளவுக்கு கால் ஒரு கால் மட்டும், ஒரு கால் வச்சு வச்சு ஒன்றும் இல்லை வருவாங்க. பொறுமையா ஒன்றும் அவசரப்படாது, பொறுமையா ஆகட்டும். ஏன் அவ்வளோ அவசரப்படுறீங்க? பிடிச்சிக்கம்மா. இப்போ நீ போய் உட்காருமா, ஃபஸ்ட்டு உட்காருமா. தூக்கி உட்கார வைங்க. சரியா? இப்படி திருப்பிங்க. இப்படி வந்து இந்தாங்க சாவி. இது வந்து பூட்டோட இருக்கு. சரிங்க, பூட்டிக்குங்க. சரியா? பத்திரமா வச்சுக்கோங்க. நமச்சிவாய. சரி. கிருஷ்ணமூர்த்தி, இவங்க பேர் சாவித்திரிங்கிற சிவகாமி. சாவித்திரியா இவங்க பேரு? 2 பேர் இங்க அவங்களுக்கு. சாவித்திரியா? சிவகாமி. சாவித்திரினாலே தேடி வந்துடும் உங்களுக்கு. இல்ல, ஆதார் கார்டு இருக்கியா? காட்டவையா? சாவித்திரி அம்மா அப்பா வச்சது. பராசக்தி சிவகாமி பேர் வச்சுக்கலாம். சரி, நாங்க மெட்ராஸ்ல திருத்தூர் ராஜாஜி நகர்ல இருந்த பில்டிங் ஒர்க் பண்றாள். நான் எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் கல்டச்சர் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். எனக்கு சரியான வேலையில் 8 மாசமா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இங்க வந்தா கடல் புடிக்கல, அண்ணாமலை புடிக்கல, சாப்பாடு வாங்கி பிச்சை எடுத்து வாழான்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. இதை தான் நான் டாக்டர்கிட்டே சொன்னேன், பிச்சை எடுத்து காப்பாற்றுறேன் சார், என் மனைவி எனக்கு உயிரோட கொடுத்துருவேன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தேன். நான் காப்பாற்றி கொடுத்தாரு, வந்துட்டேன். நான் இப்போ இவரு எனக்கு தெரியுதாரு. அண்ணாமலையார் தான் சாமி. நீங்க அண்ணாமலையார் சொல்லுங்க, பிச்சை எடுத்து வாழ்றேன் அப்படின்னு நினைக்காதீங்க. தப்பா நினைக்கலையா? பிச்சை எடுத்து வாழ்றலாம் சொல்லாதீங்க. தர்மம் எல்லாருமே மனுஷங்க, எல்லா மனுஷங்களும் எல்லாரும் ஒருத்தர்கிட்ட பிச்சை எடுத்துதாங்கிறாங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரனே கடவுள்கிட்ட போய் பிச்சை தான் எடுத்துனுக்குறான். அதனால பிச்சை எடுத்து வாழ்றேன் அப்படின்ற ஒரு இது பேசாதீங்க. எல்லாருமே பிச்சை எடுத்து தான் வாழ்றாங்க. பாருங்க, இப்ப நம்ம கடவுள் வேண்டதுக்கு போறாங்க. கடவுளை நான் நல்லா இருக்கிறேன், நீ நல்லா இருக்கிறியா நான் கேட்டு வராங்க. கடவுள்கிட்ட போய் எதனா ஒண்ணு கேட்கறாங்க. அப்ப எல்லாருமே பிச்சை தான் கேட்கறாங்க. அவங்க மனசுக்குள்ள கேட்கறாங்க, நம்ம வெளிப்படையா கேட்கறோம். அவ்வளவுதான். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் நினைக்காதீங்க. அதை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. என் பேர் வந்து சிவகாமி என்கிற சாவித்திரி என்கிற சிவகாமி. நான் வந்து ஒரு 6-7 வருஷமாக ரொம்ப சுகர் அதிகமாகி போச்சு. ஆஸ்பத்திரிக்கு வந்து பார்க்கும்போது டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது 550 இருந்தது. அது ஆஸ்பத்திரியில் சேர்த்து அப்புறம் கால் சுற்றி வர நிறைய புண்ணாகி போச்சு. புண்ணானதுனால கால் எடுத்தால் தான் அவங்க உயிரோடு இருப்பாங்க, இல்லைன்னா உயிரோடு இருக்க மாட்டாங்க, 2 நாளில் இறந்துருவாங்கன்னு சொல்லிட்டாங்க டாக்டரு. அதனால் நாங்கள் சரின்னு ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்கிட்டோம். அவங்களும் நான் இறந்துருவேன்னு சொன்னாங்க 2 நாளில். என் உடம்புல ரத்தமே இல்லை சுத்தமாக அப்படின்னு சொல்லி 3 பாட்டில் ரத்தம் ஏற்றினாங்க. எனக்கு ரத்தம் ஏற்றி ஒரு 2 நாள் கழித்து எல்லாம் ரத்தம்லாம்
டெஸ்ட் பண்ணி உடம்புல எல்லாமே டெஸ்ட் பண்ணி தான் எனக்கு கால் எடுத்தாங்க. ஒரு 8 மாதம் ஆயிடுச்சு கால் எடுத்து. நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரு 4-5 நாள் தான் வேலைக்கே போனாங்க. அங்கே போய் இங்கே ஒரு 3 மாதம் ஒரு இடத்துல வேலை செஞ்சோம். அதில் எங்களுக்கு கிடைச்ச பணத்தில் அந்த 5-6 மாதமாக இருக்க முடிஞ்சுது வாடகை கொடுத்து. அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு வாடகைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒரு 2 வேளை சாப்பாடு கூட இல்லை எங்களுக்கு. இங்கே வந்த பிறகு நாங்கள் நல்லா சாப்பிடுவோம். ஆனால் எங்களுக்கு சாப்பிட முடியல. திரும்ப வச்சுக்கோங்க, சரியா? போயிட்டு வரேன். நான் யாருக்கோ கேட்டாங்க, யாருக்கும் கொடுக்கல. அது இன்னொரு தெரியல, உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, அதனால தான் கொடுக்குறேன். சரி, ரொம்ப நன்றி. சரிங்கம்மா, சரிங்கம்மா. அண்ணாமலையாருக்கு நன்றி சொல்லுங்க. நமக்கு வேணாம், அண்ணாமலையாருக்கு நன்றி சொல்லுங்க. சரிங்களா? பத்திரமா வச்சுங்க. சுத்துங்க, அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. நீங்க பின்னாடி பிடிச்சிக்கங்க. அவங்க சுத்துப்பாங்க. இது பாருங்க, இது வந்து பிரேக்கு. இது பாருங்க, இப்படி அழுத்தினா பிரேக்கு. இது பாருமா, இப்படி ஓட்டின்னு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கையில இப்படி அழுத்தினா நிற்கும் வண்டி. இப்படி நீங்க என்ன பண்ணீங்கன்னா இப்படி அழுத்தினா நிற்கும் ஓட்டும் போது. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். சரிம்மா, என் பிள்ளைங்க என்ன செய்வாங்க. ரொம்ப பேரு அண்ணாமலையார் செஞ்சாரு. என் பேர்லாம் தேவையில்ல, அண்ணாமலையார் பேர் சொல்லிக்கங்க. யாரோ ஒருத்தர் செஞ்சாங்க, அவ்வளவுதான். இல்ல அப்படின்னு அண்ணாமலையார்னு சொல்லுங்க. அண்ணாமலையார் தான். சரி, மழை வந்தா நீங்க அங்கங்க ஒதுங்கிறதுக்கு தூக்கின்னு போறாருல்ல, அவர் தூக்கின்னு போற. ஒரு வாட்டி சொன்னாங்க தூக்கின்னு போனாரா உங்களை, மழை வரும் போது உங்களை அவர் தூக்கின்னு போனாரா. இதுக்கு மேல மழை வந்தா இதை வச்சுக்கின்னு நீங்க கையில சுத்திக்குங்க, அவர் தள்ளின்னு போவாரு எங்க வேணாலும். நீங்க மலை சுத்துற வேலை எங்க வேணாலும் போலாம் இதுக்கு மேல. சரியா? இங்க இல்ல, எங்க வேணாலும் போலாம். சரியா? ரொம்ப சந்தோஷம். பத்திரமா வச்சுக்கோங்க. அண்ணாமலையாருக்கு நன்றி சொல்லுங்க. அண்ணாமலையாருக்கு மட்டும்தான் நன்றி சொல்லணும். அப்படிங்களா? ஆமா, அண்ணாமலை அம்மன் அண்ணாமலையாருக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு நன்றி. சரிம்மா, அழுகாதீங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. எதுக்கு போய் அழுது நிக்கிறீங்க? சரிம்மா, நமச்சிவாய். சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. நமச்சிவாய். சாப்பிடுங்க. பத்திரமா வச்சுக்கங்க சைக்கிள். கேக் இருக்கு, கீழே பொட்டி இருக்குது பாருங்க. பொட்டி இருக்குது, எதனா பொருள் கூட வச்சுக்கலாம். பொட்டி சாவிக்குதா மாமா? பொட்டி திறந்து பாருங்க, போங்க. எதனா பொருள் வச்சுக்கலாம் மழையில. சரிங்களா? நமச்சிவாய். நமச்சிவாய். வாங்க. போட்டு போயிடுறீங்க. நான் எங்க காலைல மழை மழைக்கா மழை இல்லை, இதே மலை சுத்துற வழியில அப்படியே ஃபுல்லா எங்க வேணாலும் உட்காரலாம். நீங்க இப்படி மழையில உட்காந்துக்கிறது ஏன்னா செட்டுக்கா உட்கார வச்சுக்கீங்க. சரியா? எங்க வேணாலும் போலாம். போயிட்டு வாங்க. நமச்சிவாய். பத்திரமா வச்சுக்கோங்க. பத்திரம். அழுவாதீங்கம்மா. அதில் எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? அண்ணாமலையார் தான் கொடுக்குறாரு, அழுவாதீங்க. நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால் இன்றைய தினம் அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு 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 வாழணும்னு வேண்டிக்கிறோம். அவங்க குடும்பத்தினர், அவங்க அன்னதானம் வழங்கியவர்கள் சகல சௌபாக்கியத்தோட, செல்வ செழிப்போட, மன நிம்மதியோட, எந்த குறையும் இல்லாமல் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனால பல்லாண்டு வாழணும், பல்லாண்டு வாழணும். அண்ணாமலையாருக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கணும் அவங்க நல்லா. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. வாழைப்பழத்தோட அன்னதானம் கொடுத்திருக்காங்க. நல்லா இருக்கணும். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனால பல்லாண்டு வாழணும். வாழைப்பழத்தோட அன்னதானம். ஓம் நமச்சிவாய நமக. சரி சரி, சாப்பிடு. நமச்சிவாய். நல்லா இருக்கணும். ரெண்டுமே தான். நமச்சிவாய்.
இந்தாங்க போயிட்டு வாங்க. போகல நடக்க முடியாதுன்னா பரவாயில்ல. ஓம் நமச்சிவாய நமக. இன்னும் போலையா நீங்க? என்ன வேணும்? 2 நான் 3 3 இலை நான். ஆஹா. அப்புறம் எல்லாருக்கும் எல்லாமே அப்படின்றது ஒரு விஷயத்த நினைங்க. கொடுக்கறது எல்லாமே 2 கேட்டா அப்புறம் எல்லாருக்கும் எப்படி எல்லாமே போய் சேரும்? புரியுதா புரியலையா? எல்லாருக்கும் எல்லாமே 2 பேர் வந்து வரும், முன்னாடி வரும் பின்னாடி. யார் அவரு? இன்னைக்கு வாழைப்பழம் கொடுக்கலையா மாமா? 4 நாளைக்கு சாப்பிட்றதுக்கு வாங்குற மாட்டாரு. ஒரு வாழைப்பழம் தான் வருது, என்கிட்டயே 1 இருக்குது, பின்னால் வந்து வைக்கிறவங்க 2, அதான் 2 பழம் கேட்டேன். ஓகே தேங்க்யூ. வா வந்து வாங்கின்னு போ. இப்போதான் 2 பழம் வந்து இப்போ கொடுத்தா தான் மழை வரும். பழம் வந்துச்சு, 2 பழம் கேட்டேன். போயிட்டு வாங்க. ஓம் நமச்சிவாய. எத்தனை வேணும் சாப்பாடு? ஒண்ணே. ஓம் நமச்சிவாய நமக. தாத்தா எத்தனை? 2. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. போயிட்டு வாணிண்ணா. 2. ஓம் நமச்சிவாய நமக. எத்தனைண்ணா? 2. ஓம் நமச்சிவாய நமக. 2 குர்ரா. ஓம் நமச்சிவாய நமக. எத்தனை தாத்தா? 2. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. 1. கண்ணாடி வாங்கி வந்துட்டீங்களா? நல்லா இருக்குதா கண்ணாடி? கிளீனா தெரியுதா? சரி சந்தோஷம். பத்திரமா வச்சுக்கோங்க. இதோட 2 கேம்ப் இல்ல 3 கேம்புக்கு அப்புறம் தான் கண்ணாடின்னு கேட்கணும். தொலைச்சிட்டு கேட்க கூடாது சரியா? போன வாட்டி 77 கண்ணாடி கொடுத்தேன். சொல்றேன் அவ்வளோ பணம் செலவு பண்ணி கண்ணாடி கொடுத்தேன் போன வாட்டி. கிட்டத்தட்ட 5 மாசமா சாப்பாடு வாங்குறாரு என்கிட்ட. அப்ப சொல்லல, இப்ப சொல்றாரு. போன கேம்ப்ல வந்து கண்ணாடிக்கு நான் கேட்டேன், நீங்க சொன்ன இடத்துல போய் 2-3 வாட்டி என்ன அலைய விட்டாங்க, அதனால வாங்கலன்றாரு. இப்ப சொல்றாரு. எத்தனை மாசம்? இந்த கேம்ப்ல கூட சொல்லல, இப்ப சொல்றாரு. அது 5-6 மாசமா சாப்பாடு டெய்லி வாங்குறாரு, அப்ப கூட சொல்லல. இப்பதான் சொல்றாரு. 2 விஷயம் தான் நான் கண்ணாடி கொடுக்காம இருக்கிறதுக்கு. 1, கண்ணாடி வாங்குற இடத்துல குடிச்சிட்டு போனா, குடிச்சிட்டு வந்தாங்கன்னா கொடுக்காதண்ணா. குடிச்சிட்டு வரவங்களுக்கு எதுக்கு 1000 ரூபாய் 1500 மதிப்புள்ள பொருள் கொடுக்காதன்னு சொல்லிடுவேன். 2வது விஷயம், 6 மாசத்துக்குள்ள 2வது கண்ணாடிக்கு மறுபடியும் அப்பீல் பண்றாங்க பாரு, கொடுக்காதன்னு சொல்லுங்க. 2 விஷயம் தான். இவர் எந்த காரணமும் சொல்லல. என்கிட்ட வந்து கண்ணாடி கொடுக்கல. இப்போ அதான் சொல்றாரு சார், நம்ம ட்ரிங்க் 2-3 பேர் நான் திருப்பி அமிச்சேன், ட்ரிங்க் அடிச்சுட்டு வந்தவங்கள. அதில் யாருன்னா ஒருத்தங்க, ஏன்னா 77 கண்ணாடி கொடுத்தவனுக்கு 1 கண்ணாடி கொடுக்க தெரியாதா? என்ன சாமி சொல்றது? 77 பேருக்கு போன வாட்டி கண்ணாடி கொடுத்தவனு 1 கண்ணாடி கொடுக்க தெரியாதா? சீட்டு எங்கன்னு கேட்டால் அதுவும் இப்போ தெரிலன்றாரு. அதில் சீட்டில் வந்து ட்ரிங்க்னு எழுதி அனுப்புவார் அவர் ரிட்டர்னு. இவங்க குடிச்சிட்டு இருக்காங்க திருப்பி எழுதி அனுப்புவார் ட்ரிங்க்னு. ஓம் நமச்சிவாய். சாலோ அது கேம்ப் நடத்தி முடிக்கிறது மட்டும் இல்லை, அந்த கேம்ப் அடுத்த இது வரைக்கும் நான் பதில் சொல்லிக்கினே இருக்கணும். ஓம் நமச்சிவாய். எத்தனை? 2. ஓம் நமச்சிவாய். அட போன இந்த கேம்ப்ல கூட வந்து சொல்லிருக்கலாம். அந்த கேம்புக்கும் வரவே இல்லை அவரு. இப்போ கூட கேம்ப் நினைச்சில்ல, டோக்கன் கொடுத்தல, அப்போ கூட வந்து சொல்லல. அதுதான் குடிச்சிட்டு ஏன் போனீங்க, நம்ம கேட்போம்ட்டு அவர் சீட்டு பில்லைன்றாரு. 1. அது வேலையா அவ்வளோ கூட அங்கிட்டு வந்தேன். எது? போலீஸ் இது கார்டுக்கா, ஐடி கார்டுக்கா? அது நீங்க பாத்துக்கீங்க. சரி அது போய் 1. அப்படிதான் ஒரு நாள் மறந்து எடுத்துன்னு போயிட்டேன். ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் கரோகரா. நமச்சிவாய. சாப்பிடுங்கண்ணா. பாருங்கண்ணா, எவ்வளோதான் நம்ம செஞ்சாலும் எதனா ஒரு அதுக்கு இல்ல. அண்ணா அங்க பாருண்ணா, ஒரு பொதுவான ஒரு விஷயம் பேசிக்கங்க. கிட்டத்தட்ட எல்லாருக்குமே கொடுக்குறேன், ஒருத்தருக்கு மட்டும் திடீர்னு சாப்பாடு கொடுக்க மாட்டேன். அந்த இடத்துல அவரு சாமியார் தான் இருப்பாரு. நான் எல்லாருக்குமே கொடுத்துன்னு போவேன். திடீர்னு ஒருத்தர் 2 பேர் கொடுக்க மாட்டேன். இல்லைங்க சாப்பாடு இல்லைங்கன்ட்டு போவேன். ஏன் சொல்லு? ஒன்று அவர் குடிச்சிருக்கணும், இல்லை அவர் கொஞ்சம் வேற மாதிரி எதனா இது பண்ணிடணும். இல்லை நான் ஏன் கொடுக்காம போறேன்? அந்த மாதிரி தான் அவர்கிட்ட நான் சொல்லிடுறேன். குடிச்சிட்டு வந்தா 1000 ரூபாய் பொருளை கொடுக்காத. அம்மா கொடுக்குறேன்.
தண்ணி வாங்கிக்க வாமா. இந்த வாழைப்பழம் மறந்துட்டு பாருங்க. நமச்சிவாயம் வாழ். தண்ணி ஒன்று குத்துட்றா. இன்னொன்று கொடு. இந்தாங்க போயிட்டாங்க. குத்துனா ஐயா பக்கத்துல வந்தாச்சு ஐயா. ஐயா பக்கத்துல நிப்பாட்டாங்க. ஆமா அங்க நிப்பாட்டுன்னு வச்சுக்க. அவங்க கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசணும் நான். என்ன அவருக்கு வசதியா போச்சு ஐயாவுக்கு ரொம்ப வசதியா போச்சு. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய ஐயா. நமச்சிவாய. ரொம்ப வசதியா போச்சு ஐயாவுக்கு. ரொம்ப பக்கத்துல வந்தா ஓம் நமச்சிவாய. உங்களுக்கு எத்தனை? ஒன்று கொடுத்துருவோம். நமச்சிவாய நம. ஓம் நமச்சிவாய நம. ஆமா வாழைப்பழத்தோட கொடு. எத்தனை ஐயா? 2 சொல்லு. சாம்பார் ஐயா இந்த பக்கம். ஓம் நமச்சிவாய. 2 செகண்ட் மட்டும். ஓம் நமச்சிவாய. 1 வெள்ளை சாதம் வேணாம். இது கொடு. புளி சாதம். போயிட்டு வாங்க ஐயா. புளி சாதம் 2 புளி சாதம் கொடு. ஒரு சாப்பாடு கொடுத்துட்றா அவருக்கு. தண்ணி ஒன்று கொடுத்துட்றா. போயிட்டு வாங்க ஐயா. சிவாய நமக. 2 ஓம் நமச்சிவாய. எத்தனை வேணும்னா? 2 இருமா. ஒரு 5 நிமிஷம் இருக்குமா. சாமியார் கொடுத்துட்றேன். இருக்குமா தரேன். ஓம் நமச்சிவாய. பொதுமக்கள் வந்தாங்கன்னா ஓம் நமச்சிவாய. 2 ஓம் நமச்சிவாய நமக. வாங்க. எத்தனை ஐயா? ஒயிட் ரைஸ் புளி சாதம் தான். ஓம் நமச்சிவாய. வாழைப்பழத்தோட அன்னதானம் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கணும். ஓம் நமச்சிவாய. எத்தனை வேணும்? 2 ஓம் நமச்சிவாய. எத்தனை வேணும் உங்களுக்கு? 2 1 கொடுத்துரு. நமச்சிவாய. 2 2 எத்தனை ஐயா? 2 ஓம் நமச்சிவாய. இல்லை இன்னைக்கு சாம்பார் புளி சாதம். போயிட்டு வாங்க. ஃபோன் நம்பர் 1 2 சாப்பாடு என்ன? புளி சாதம். சரி 2 புளி கொடுத்தாலும் சரி. 2 புளி சாதம் கொடுத்துட்றோம். இப்போ வந்து நைட்டு புளி சாதம் 1 கொடுத்துடும். ஒரு புளி சாதம் கொடுத்துடும். போயிட்டு வாங்க. நமச்சிவாய. எதனா ஐயா? ஓம் நமச்சிவாய. உங்களுக்கு எத்தனை சாமி? 1 இன்னும் மிரட்டுற நைனா என்ன கொன்னுடுவேன்ற பொழுது. ஏய் கொடுக்குறியா இல்லடா இன்னும் பொழுது நீ வாழைப்பழம் கொடுக்கலையா? ஏன்டா? நன்றி. காதக்கு 2 சிரிப்பாக இருக்கு. ஏன் சிரிப்பா வருது? தண்ணி கொடுப்பாங்க. இந்தா
தண்ணி ஒன்று கொடுறா. சுகர் இல்லை. 7 கிளாஸ் பாயசம் குடிச்சாரு அன்னைக்கு, கவனிக்கல? டெய்லி 4 கிளாஸ். சரி ஏத்து, சுகரை ஏத்து. சரி சரி, ஒயிட் ரைஸ் மட்டும் ஒன்று கொடு. ஓம் நம சிவாய நமக. வேல்சேரியா ஒன்று குத்துரு. டெய்லி வந்துங்கிறியா? அதான் கேட்டேன். போயிட்டோம். பூண்டு வேணுமா? ரெண்டு பேர் போனாங்க அங்கே. ஓம் நமச்சிவாய. வா வா சாமி, ஒண்ணு கவுண்டரே, தீபம் வந்துச்சா? என்னடா அது கலெக்ஷனுக்கு ஆளை காணமேன்னு பார்த்த நீ. அவர் தவற மாட்டாரு. எத்தனை ஐயா? 2. அவர் ஏதோ வந்து ரோட்ல இருக்கிறாரு. ரோட்ல சரி ஏதோ 2 நாள் 3 நாள் தொடர்ந்து வாங்கினாரு. ஏதோ வேலை செய்யறாரு, வந்து வாங்கலாரு பார்த்தா எல்லாரையும் கூட்டு விட்டுக்கிறாரு. அவரு இன்னும் 2 பேர் அந்த பக்கம் போனாங்கன்றாரு. கவுண்டர, நீ வந்தாலே விசேஷம் தான். என்ன விசேஷம்? ஒன்றும் இல்லையா? எத்தனை கார்த்தி தீபம். கார்த்தி தீபம் 2 கூட. ஓம் நமச்சிவாய். என்ன வயசா ஒண்ணு கவுண்டர? மண்ணில் போய் சேர்ந்தா தான் வயசுலாம் தெரியும். மண்ணில் போய் சேர்ந்தா தான் தெரியுமா? என்ன புதுசா இருக்குது? தோற்றம் மறைவு. ஓ, தோற்றம் மறைவு அதுவா? ரைட்டு. கொண்டா இன்னும் 80 மேலே இருக்குமாம்மா? 87 இருக்கு. அது சும்மா இன்னும் ஏமாத்தின்னு இருக்கிற. குருஜிக்கே 87 ஆகுது. குருஜிக்கே 87 ஆகுது. ஒரு புளிசாதம் மட்டும் கொடுக்கணும். இது சாமியாரங்களுக்கு கொடுக்கறது. இந்தா பிடிக்கும். பிடிப்பா. சரி வாங்கிக்கப்பா, வாங்கிக்கப்போ. சரி நன்றி. வா போய்ட்டோம். ஒரு புளிசாதம் மட்டும் கொடுங்க. புளிசாதம் மட்டும் ஒன்று கொடு. லைன் கட்டாங்க. அதனால தான் மத்தியா அந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டால் என்ன ஆயிடுது தெரியுமா? மொத்தமும் டே அவருக்கு 2 பேர் சாப்பாடு கொடுத்தாச்சுடா. ஒன்று மட்டும் வாங்கினாரு அவரு. அப்பா சாமி, உங்க ஆளு தான் எல்லாம் வந்து நிற்கிறாங்க. வேலூர் இருக்காரு? வேலூர் இல்லாங்க. ஆந்திரா சைடு இருக்காரு. நமச்சிவாய். குண்டூர் விஜயவாடா காக்காலா படிக்கலாம் எல்லா ஊரும் சொல்லு. ஆந்திரா ஜெயிலில் 5 வருஷம் இருந்தாரு. ஜெயிலில் நமச்சிவாய். என்ன பண்ணி இந்த சமையல் செஞ்சுருந்தியா? இல்ல செட்டிப்பான கதை. செட்டிப்பா அங்க போய் செட்டிப்பான கை இருந்தியா? அதான் மாஸ்டர் தான். செட்டிப்பான கைவத்துக்கு மாஸ்டர். என்ன தக்காளி சாதமாடா தம்பி? புளி சாதம். தக்காளி 100 ரூபான்றான கிலோ. 100 ரூபாய் மேலே போயிருக்குது. அதான் 100 ரூபான்றானே. இன்னைக்கு இதுலயே சொல்லி போனோம். எவ்வளவு வேலையா இருந்தாலும் என்ன பண்றது, செஞ்சுதானே ஆகணும். அந்த சாம்பாருக்கு மட்டும் நான் தக்காளி போடாம செஞ்சிட முடியுமா? இல்ல தக்காளி போடாம செஞ்சாதான் நீ சாப்பிட்டுருவியா? சாப்பிடுவேண்ணா. நேற்று நல்லா இருந்துச்சு ஐயா. என்னது நேற்று கார குழம்பு. அப்ப இதுக்கு முன்னாடி நல்லா இல்ல. எதனா சொன்னா இது நான் கேக்குறேன். அப்ப இதுக்கு முன்னாடி எல்லாம் நல்லா இல்ல. காராமணி கொஞ்சம் போட்டு எக்ஸ்ட்ரா அதாவது வித்தியாசமான கார குழம்பு. ஒரு வாட்டி வித்தியாசமா ஒரு வாட்டி வெண்டைக்காய் கார குழம்பு போடுறோம், ஒரு வாட்டி கத்திரிக்காய் அது போடுறோம். ஒரு வாட்டி கத்திரிக்காய் போடலையா? நேத்து கத்திரிக்காய் காராமணி தனியா கத்திரிக்காவோ போட்டு கார குழம்பு எடுத்துட்டு வந்தோம். அப்படியே காயா ஆமா, இல்ல மசாலா வச்சு அவரு அந்த சாமான் கழுவும் போது பார்த்துருப்பாரு. ஒரு கத்திரிக்காய் கட் பண்ணுக்கிறாங்க எது அப்படின்னு.
என்ன குருஜி நீ என்ன செய்வ? நீ உண்மையிலே நீ சமையல்காரன் ஒத்துக்கிறேன். நீ உண்மையிலே நீ செய்யறதுல இது நல்லா இருக்கும் அப்படின்னு நீயே விரும்பி சாப்பிட்ற பொருள் எது? நானே செய்கிற பொருள் விரும்பி தக்காளி சாதம் தான். அன்னைக்கு தக்காளி சாதம் தானா? சின்ன வயசுலேருந்து தக்காளி சாதம்னா எனக்கு விரும்பும். மீன்ல இங்க ஒரு பையன் வருவான், இந்த மாதிரியே தான் இருப்பான். நான் தக்காளி சாதம்னா அப்படின்வான். டேய் தக்காளி சாதம் இல்லடா, நான் தக்காளி சாதம் என்னென்னவோ பேசுவான். கடைசியா வந்து எங்க தெரியுமா நிப்பான்? நான் தக்காளி சாதம்னா அப்படின்வான். அவனையும் உன்னையும் பார்க்கறதுக்கு உன்னுடைய சின்ன வயசு ஜெராக்ஸ் மாதிரியே இருக்கிறான். வாங்கிக்கப்பா குருஜி நீ எது நல்லா செய்வ? நல்லா சூப்பரா எது செய்வ? எல்லாமே சாப்பாடு சுடு தண்ணி நல்லா கொதிக்க வைப்போம்பா. இல்லை சாப்பாடு பொருள் எல்லாம் நல்லா, சாம்பார் எல்லாம் நல்லா வைப்பேன். கற்றுக்க நம்மளா கொஞ்சம் முடியாது, நிம்மற முடியாது. முடியாதா? இப்ப இல்லைன்னா நான் நல்லா கேண்டரிங் எடுத்து செஞ்சுக்கிறேன். கேட்டரிங் எடுத்து செஞ்சுக்கிறியா? கல்யாணத்துக்கே கேண்டரிங் எடுத்து செஞ்சு. கேட்டரிங் சொல்லாத, கேட்டரிங். அது எனக்கு அதான் கேட்டா சாமான் கழுவினு என்ன அதெல்லாம் கிளீனாக செய்வேன். இல்லைண்ணா இது வெஜிடேரியன் செய்வியா? சரி, உனக்கு சைவம் செய்வியா அசைவம் செய்வியா? ரெண்டுமே செய்வேன். ரெண்டுமே செய்ய ஒரே குழம்புல செஞ்சிருவியா? பாய் மாதிரி பிரியாணி செய்ய சொன்னாலும் செய்வேன். வீட்டில் போட்டு தம் போட்டு பிரியாணி செய்ய சொன்னாலும் செய்வேன். நீ தம்மு போட்டுக்கின்னு பிரியாணி செய்ய யாருக்கு வேணும்? இல்லைண்ணா இப்ப நீ செய்யற சாப்பாட்டுல நிறைய பேர் வந்து இப்ப சொல்லுவாங்க அவங்களுக்கு ஒரு கைப்பக்கம் இது. இப்ப நான்லாம் வந்து பிரியாணி நல்லா செய்வேன். மேலதான் நான் மட்டும் தான் சாப்பிடுவேன். கேள பிரியாணி நான் நல்லா செய்வேன், ஓகேவா? எங்க வீட்லயே கூட என் பசங்க வந்து வெளியில எங்கன்னா வாங்கி கொடுத்தா கூட சாப்பிட மாட்டானுங்க. எனக்கு சண்டை போட்டாவது எவ்வளவு வேலை இருந்தாலும் எனக்கு நீ பிரியாணி செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி சாப்பிடுவானுங்க. எங்க வீட்டுக்காரியும் அதே மாதிரி தான். நீ என்ன செய்வ? நான் வீட்டுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தது கிடையாது. இல்ல அது கேள, நான் வீட்டுக்காரிக்கெல்லாம் வீட்டுக்கெல்லாம் செய்ய மாட்டேன். வீட்டுக்கெல்லாம் நான் கை கொடுத்து விட மாட்டேன். சரிண்ணா, நான் வீட்டுல சேர்த்து சொல்லணேன்னா மண்டபத்துல என்ன அவங்க என்ன ஆர்டர் கொடுக்குறாங்களோ அதை செய்வேன். அதாமண்ணா அதுல எது நீ நல்லா சூப்பரா செய்வ? அப்படியே உனக்கே அந்த தக்காளி சாதத்தை தவிர சொல்லணும். எல்லா சாப்பாடும் சூப்பராக இருந்தால் தான் கல்யாணத்தில் சாப்பாடு ஓத்துக்குவான். இல்லைன்னா என்னடா காத்துப்பா என்ன சாப்பாடு உனக்கு உங்ககிட்ட போய் கிராக்கி கொடுத்தனே எவனுவான் அப்படி சொல்ற. ஆனா இப்ப நீ கண்ணு பார்க்கும் சொல்லுவேன், ஏய் போடுறா தனியாவில் இது போடு, அது இவ்வளவு போடு, அப்படியே கண்ணு பார்த்து பருப்பு இவ்வளவு போடு, அதெல்லாம் சொல்லுவல. யாருக்கும் சொல்ல மாட்டேன். அப்படி நல்லா இருக்கும்போது நானே தான் செய்வேன். கூட ஒரு எடுப்படி இருந்தால் போதும். யாருக்கும் ரகசியம் சொல்ல மாட்டேன். ஏன்? அவனுக்கும் அவ்வளோ சீக்கிரமா பக்குவம் கற்றுக் கொடுக்க மாட்டான். ஏன் கத்து மாஸ்டர் ஆகிட்டு தனியா போட்டு வளர்க்கறது, அதுல இதுல போட்டு வளர்க்கறது அதெல்லாம் இல்லைண்ணா. இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப நம்ம வீட்டுல ஆள் இல்லைன்னு வச்சுக்க, நம்ம குடோன்ல நான் உன்னை கூட்டின்னு போலான்னு இருக்கிறேன். ஐயோ இது ஐயோவா? நீ சமைக்க தேவையில்ல, நீ வந்து சொல்லு. நீ சொல்லு நைனா, பக்குவம் சொல்லு. அங்க இருக்கிறவங்க செஞ்சுப்பாங்க. ஏமா இதை போட்டு வதக்கு, அதை போட்டு வதக்கு அப்படின்னு பக்குவம் சொல்லு. சரியா? சொல்றியா? கூட்டின்னு போட்டோமா? சரி. நிக்க முடியலையா? சாஞ்சிட போகுது, இப்படியோ வீந்துரு, தமால் வீந்துட போற. மூட்டை தான் மூட்டை முன்னாடி கிசுக்குது. சாப்பிடு ரொம்ப நேரம் நின்னாலும் வலிக்குது, பத்துனே இருந்தாலும். அது எதனால தெரியுமா வருது? சைக்கிள் அதிகமா ஓட்டுவே நீ. சைக்கிள் அதிகமா ஓட்டுனா வருமா மாமா? சைக்கிள் அதிகமா ஓட்டுவேனா? அதனாலதான் நீனா வண்டி 40 கிலோமீட்டர் கிட்ட அடிப்பேன். அதான் அந்த சைக்கிள்ல உட்காடுறோம், வண்டியில அதிகமா உட்காடுற பத்தியா, அந்த மாதிரி உட்காடுறதால அதுதான் வந்து அந்த மாதிரி வர்றதுதான். எந்த டாக்டர் சொன்னாங்க, ஏன் வருதுன்னு கேட்டேன். இதுக்கு மேல சைக்கிள் ஓட்டாத. நீ இளமாறன் எல்லாரும் ஒண்ணு. ஓம் நமச்சிவாய. புடவை துவச்சி போட்டுக்கிறியா? ஐயா உள்ளே இருக்குது. சரி மேலே தான் அவங்க. சரி. ஓம் நமச்சிவாய. எத்தனை? ஓம் நமச்சிவாய. எத்தனைனா? ஒன்று. போயிட்டு வந்தேண்ணா. நமச்சிவாய நமக்கு. நல்ல கோழிக்கூடு, ஒரு ரஸ்தாளி, ஒரு செவ்வாழை இது கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இது வந்து இது என்ன வாழைப்பழம்? கசிலி. கசிலியா?
ஸ்பெஷல்னு இங்கிட்டு சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில். மஞ்சள் வாழைப்பழம் இதுதான் நல்லது, இதுதான் நல்லது, இதுதான் உடல் நலத்திற்கு நல்லது. பஞ்சாமரம் செய்கிற பழம். விநாயகப் பெருமானே நமச்சிவாயம். வாங்க. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு கரோகரா. நல்லா இருக்கு டாடி. போயிட்டு வானேண்ணா. நமச்சிவாய. ரெண்டா ஒண்ணுங்களா? சொட்டரா ஏற்பாடு பண்ணிடுவோம். என்ன வர முடியும், என்ன அப்பப்போ உடம்பு செலவாயிருக்கு. அதே தான் எனக்கும். ஃபீவர் கிடையாது, ஃபீவரே வரல, சளி தான் பிடிச்சிருக்குது. அதான் ஒன்று எல்லாம் பேச்சு மாறுதுல்ல. ஆமாம் ஆமாம், சளி தான் பிடிச்சிருக்குது. மாஸ்கெல்லாம் போட்டுக்கிட்டே நமக்குள்ள இருக்க, அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா சைனஸ் அடுத்த பக்கம் போயிடக்கூடாது. எனக்கு இருக்கிற சளி பிரச்சனை உங்களுக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா நாங்கள் வீட்டில் தூங்குறோம், நீங்கள் ரோட்டில் தூங்குறீங்க, இன்னும் எஃபெக்ட் ஆகிடும் உங்களுக்கு. அதனால தான் எதுனியா ரெண்டு முதல்ல வர நல்லா போச்சு போட்டு விடு. கிடையாது, நீ என்ன போட்ட மாத்திரம் கேட்காது, சும்மா வந்து ஒப்பு போட்டு போட்டான். அவர் போடுறத போட்டோன்னா கேட்கும். உங்க தட்டு மட்டும் விட்டாரு, எல்லா தட்டும் போட்டாரு, உங்க தட்டு மட்டும் விட்டாரா? நேற்று நைட்டு ரொம்ப பெரிய கூத்து பண்ணாங்க. ஓஹோ. ஆமா, 2 பேரும் 2 ரூபா கொடுத்துட்டு எங்களுக்குலாம் கொடுக்காம போயிட்டாங்க. ஓ பாத்துங்க, இது வந்து 1 ரூபா. ஒரு ஆளை வச்சிருந்தா இப்படி தாங்க இருக்கும். ஒக்கடை போதும் ஒண்ணா, ஒக்கடை போதுமா? அப்பப்போ கொஞ்சம் வெரைட்டி கொடுங்க. அவரு கூட சேர்ந்துக்கிறீங்களா? தெலுங்கு சொல்லி தராரு அவரு? கண்டிப்பா, அதுக்காக தான் வச்சிருக்கேன். தெலுங்கு கற்றுனாரு, ஹிந்தி கற்றுனாரு, நேபாள் போகிறாரு. ஹிந்தி கற்றுக்கல இன்னும். என் கூட நேபாள் வரேன். இந்த வாழைப்பழம் கொடுங்க. அனைவரும் ஒரே வச்சு தான் கூட்டு வருவோம்னு நினைக்கிறேன். வாழைப்பழம் வாங்கிக்கோ. வாழைப்பழம் பண்டு பண்டு உண்டு. பண்டு உண்டாயவா? என்னமோ சொல்லுங்க. ஏய் கேளா கேளா கேளாவா? ஹிந்தி கேளா. எத்தனை? ஓ ஹிந்தியில கேளாவா வாழைப்பழத்துக்கு? கேளா இங்கே கேளாங்கனாக்கா வேற வாழைப்பழம். ஏண்டா வாழைப்பழம் அவருக்கு வாங்கி கொடுத்துட்டாரு அவரு. இந்தா உங்க பழம் வச்சுட்டு இந்தா. அப்ப வாழைக்காய்க்கு என்ன வரும்? கேக்காவா? ஊர்கவனா வாழைக்காய் இதோ அது கேளா காய்க்கு இதான் அரிட்டுப்பண்ணு தெலுங்கு. அஞ்சிப்படி தெலுங்கு சொல்கிறேன். காய் காயா அரிட்டு ரிஸ்கே அரிட்டுக்காய் அரட்டிக்க தெலுங்கு கற்றுக்கலாம் சொல்லு. அப்பப்போ ஹிந்தி மாலம் எனக்கு. ஆமாம், சொல்ற மாதிரி சாமியாருங்களாம் இங்க ஹிந்தி தெலுங்கு இதெல்லாம் கத்துக்கினா மட்டும்தான் இங்க இருக்க முடியும்னு சட்டம் போட போறோம் நாங்க. பத்தியா சீக்கிரம் சொல்லி கொடுத்துரு. பார்த்து நம்ம பாட்டு போயிட்டு தமிழ் சாமியாருங்களாம் வந்து இங்க இருக்கக்கூடாது. இது வேறயா? ஆமா, நம்ம சும்மா விளையாட்டுக்கு பேசுறோம், அதை வந்து அது தெலுங்குக்கு பேசுறவங்க வந்து தப்பா நினைச்சுக்கிறாங்க. விளையாட்டுக்கு ஜாலியா பேசுறோம் நம்ம, அது ஒரு மொழி பிரச்சனை ஆகிடுறாங்க. பொது வெளின்னு வந்துட்டாலே அதான் பொழுது எதையுமே நாலேஜ் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதான் சொல்றேன், கத்துக்குங்க, சீக்கிரமா கத்துக்குங்க. ஏன்னு வச்சுக்க, இதுக்கு மேல ஆந்திராக்காரங்க தான் அதிகமா வருவாங்க. நீங்க தெலுங்கு கத்துனாதான் தெலுங்குல வந்து கலெக்ஷன் பண்ண முடியும். ஓம் நமச்சிவாய. ஓம் நம. பத்திரமா எடுத்து போங்க. பார்த்து பொறுமையா போனா வாங்க வாங்க வாங்க. குரங்க போய் இழுக்குது பாருங்க உங்க பையன். ஆமா சாமி, ஆள் எப்படா அந்த நினைச்சிட்டு ரெடியா இருக்கு சாமி. பாருங்க இழுத்துன்னு போயிடும் பையன். ஓம் நமச்சிவாய் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய. நான் ஏமலண்ணா இந்தா. ஓம் நமச்சிவாய. வாழைப்பழத்தோட சாப்பாடு சாப்பிடுங்க. குரங்கு எத்தும் போயிட்டு போகுது வாழைப்பழம் உள்ள வச்சுட்டுமா சாப்பிட போறியா? சரி. ஏங்க உங்க வீட்டுல ஆளக்கானா? நாளைக்கு வரும். சரி, ஒன்று விட்ட ஒரு நாள். சரி.
நமச்சிவாய் நமச்சிவாய். எத்தனை சாமி? ஒன்று. வாழைப்பழம் கொடு. நாங்கள் ஐயா வாழைப்பழத்தோட சாப்பாடு சாப்பிட 2. ஓம் நமச்சிவாய. தாத்தா வா, தாத்தா வா. எத்தனை ஐயா? ஓம் நமச்சிவாய. 1. வரு 2. ஓம் நமச்சிவாய. எத்தனை ஐயா? 2. ஓம் நமச்சிவாய. 2. ஓம் நமச்சிவாய. 2. எத்தனை சாமி? 1. வெள்ளை சாப்பாடு புளி சாதம் 1 கொடுத்துரு. எத்தனை வேணும்? 2 போதும். ஏன் வீட்டில் சாப்பாடு இல்லையா? வீட்டில் எப்படி எப்பா நீ போயிட்டு வா, நீ பேச ஆரம்பிச்சிருவ. என்ன தாத்தா இடம் இருக்குமா? இடமா? இடம் இல்லையே. இடம் விற்கிறது இல்லையே. என்ன வரும்? வீட்டுக்கு போகலான்னு பார்க்குறேன். இன்னும் யார் வர சொன்னது? மழை தான் வர மாதிரி இருக்குது இல்ல? ஏன் தாத்தா என்னமோ மழை வர மாதிரி இருக்குதா இல்லையா? ஆமா. அப்புறம் என்ன தான் கேட்கணும். நீயே பண்ணிட்டு அவர் கேட்கணும், அவர் கேட்கணும். என்ன சரி போ, அப்படி வரும். இது நான் போயிட்டு திரும்பி வந்து கூட்டு போறேன். சாப்பாடுக்குது எப்போ வரது? நான் எப்போ போறது? சாப்பாடு கொடுத்து தானே வர முடியும். மணி என்ன 1? மணி 1:45. எங்க இருந்தா அப்புறம் நான் அப்படியே போறோமா வருஷம். அப்புறம் நீ யாருக்கு ஒன்னா லிப்ட் கேட்டுன்னு போயிடுவேன். நான் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்ல ஊருக்கு போறவன் திரும்பி நான் உன்னால 14 கிலோமீட்டர் சுத்தணும். நானு போ சொல்லு, கரெக்டா சொல்லு. சாப்பாடு கொடுத்துட்டு நான் வரேன். எங்க நீ 4 மணி ஆகும் வர. என்னால முடியாது தாத்தா. சாப்பாடுக்குதே தாத்தா. என்ன பொண்ணு சரி சாப்பாடு தந்துட்டு போறேன் இரு. வானம். ஏன் இப்பதான் சாப்பிட்டான். வாழைப்பழம்? வாழைப்பழமா? ஏன் 1 கூட வாழைப்பழம் தண்ணி நம்ம சொல்றத கேளு. சாப்பாடு இப்ப மணி என்ன ஒரு 3 மணி 3:15 அவன் திரும்பி வரேன். நீ இருக்கிற மாதிரி இருந்தா, நீ போற மாதிரி இருந்தா அப்படியே போயிடுவேன். ஏன்னா நீ அப்புறம் டக்குன்னு இருக்கிறேன்னு சொல்லுவ. அப்புறம் யாரும் அப்படி கை காமிச்சிட்டு அவங்க கூட வண்டியில போயிடுவேன். நான் எப்படி வானம் போ. நான் எப்படின்னா போறேன். எப்படி போற? போ போய் வா. சரி வேட்டி கட்டினியா? நல்லா இருக்குதா? வேஷ்டி குத்து நல்லா இருக்குதா? எல்லாம் அவரு நீ என்ன சேர்ந்துக்கிறீங்களே. எனக்கு வேட்டி நல்லா இருக்குதா இல்லையா? நல்லா இருக்குது. சரி வேலையை பாரு. சரி அதுக்கு தான் சொல்றேன். வெயிட் பண்ணு தாத்தா, நான் ஒரு 1 மணி நேரத்துல வந்துடுறேன்னு. முடியாது. எங்க தங்க இங்கே உட்காரன். கோயிலாண்ட உட்காரன். மழை வந்தா கூட கேட்க மாட்டியே நீ. சரி நீ போ, நான் திரும்பி வரேன். வரும்போது பாக்குறேன். எப்படி இருந்தாலும் அவர் பார்த்துக்காரு. சரி எது வரைக்கும் போகுது ஆட்டோ? கிரிவலம் போதா? சாப்பாடு வாங்கிக்க. தாத்தா மட்டும் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுறீங்களா? வெள்ளை வேஷ்டி தாத்தா. அதான் நீ பொறுமையா தாத்தா இரு இங்க இரு. சாப்பாடு வாங்கிக்க. டேய் சாப்பாடு ஒரு செட்டு குடுறா. 2 செட்டு. டேய் 2 செட்டு குடுறா. என்ன
அதை வந்து அந்த ஆட்டோ அப்படியே மலை சுத்தின்னு போகுது. உன்னை பஸ் ஸ்டாண்ட்ல விட சொல்றேன், சரியா? வருவாங்க இரு. நீ மழை நேரத்துல வர தாத்தான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன்ற. சரி வெயிட் பண்ணு தாத்தா, நான் திரும்பி வரேன். ஒரு 1.5 மணி நேரம் அவன் சாப்பாடு கொடுத்துட்டு வரதுக்கு, அதுக்கும் வெயிட் பண்ண மாட்டேன்ற. கிளம்பிடுவான், இங்கேயும் வர போகிறேன். அதுதான் நான் அப்படி போயிரு. ஏன்னா அப்படியே 2 கிலோமீட்டர் நான் வந்தா உனக்காக தான் வரணும். 14 கிலோமீட்டர் நீ வீட்டு நிக்கிற மாதிரி இருந்தா பரவாயில்ல, நான் வருவேன். நீ யார் கொண்டா போயிடுவேன். சொல்லி அனுப்பிட்டமா? என்னன்னு சொல்லி அனுப்பிட்ட? வேட்டவளத்தில் விட்டுருன்னு சொல்லிட்டோமா? பஸ் ஸ்டாண்ட்ல விட்டா போதுமா? அப்படியே பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டுருங்க. பத்திரமா போ. ஒரு 100 ரூபாய் காசு கொடுங்கம்மா. அவரு டெய்லி மலை சுத்துற சிவனடியாரு. டெய்லி மலை சுத்துவார். நம்மளால சுத்த முடியுமா? அதனாலதான் அவருக்குன்னு பண்றேன். இந்தா வச்சுக்கோ, பஸ்ஸுக்கு போ. வேட்டவளத்துல இருந்து வராரு மலை சுத்துறதுக்கு. டெய்லி வேட்டவளத்துல இருந்து பஸ் பிடிச்சி வந்து இங்க மலை சுத்திட்டு மறுபடியும் வேட்டவளத்துக்கு போறாரு. ஆமா, அதனாலதான் அவருக்கு பஸ்ஸுக்கு வச்சுக்கோ. என்ன பாய். ஓம் நமச்சிவாய. அவர் வயசுக்கு டெய்லி மலை சுத்துறாரு வந்து. வந்துட்டுக்கிறானே, ஆட்டம் போடுற பையன் வந்துட்டுக்கிறானே. ஓம் நமச்சிவாய. சிம்பா முதல்ல எங்க லாக் பண்ணு. என்னது ஐயா இதுக்கு ஐயா சாப்பாடு ஒன்று குத்துற அவருக்கு. ஐயோ ஐயோ நேரம் கையை கழிச்சிட்டு இருப்பான். நமச்சிவாய் சாமி, நமச்சிவாய் நமச்சிவாய். ஏய் சிம்பா, இங்க போறேன் பாரு. டேய் அவ்வளவு வேகம் வாங்குறான் பாருங்க அந்த வரிக்கிய. பாய் பாய். இல்ல சார், அங்க போட்டுக்கிறேன் பாரு. நீங்க வச்சுட்டு போறீங்களா? குரங்கு வந்து ஆட்டையை போட்டுரும். குரங்கு எத்துதா? ஓஹோ, இந்த வராது. அதுதான் முழுசா போறது கொண்டு போய் அங்க வைக்கும். பயங்கர பிடிக்கும் பாருங்க. எங்க கொண்டு போய் வைக்கிறது மட்டும் பாருங்க. அதை போட்டுக்கிறேன் பாருடா. அது ஒரு லவ்வர், அதுக்கு ஒரு லவ்வர் ஒன்று வருதா? அது பயங்கர அறிவு. ஒரு சாப்பாடு மட்டும் ஒரு புளிசா தான் கொடுத்து. ஏ பாய்டா சிம்பா பாய். ஒருத்து பாரு. பயங்கர சாப்பிடு. டைட் சாப்பாடா இன்னைக்கு? ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. இந்த கொடுங்க. ஓம் நமச்சிவாய நமக. ஒன்று கொடு. எத்தனை இந்தியா? ஓ நமச்சிவாயா. தாத்தா ஒன்னா முகமூடி கொள்ளக்காரன் யாரு? கண்ணாடி போட்ட முகமூடி கொள்ளக்காரன். ஓ என்ன சொல்றியா? முகமூடி கொள்ளக்காரன் எனக்கு தேவை அவரு. 2 மூஞ்சியே பார்க்கல.
ஓம் நமச்சிவாய். எத்தனை நைனா? 1 2 1 1 ஓம் நமச்சிவாய். நமச்சிவாய். 2 2 நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். எத்தனை ஐயா? 1 1 ஏன் வரலையா? இந்த ஐவேசியில் இது நிச்சிட்டாங்களா? இல்லை நாங்கள் உடைச்சிட்டோம். என்ன சமாதியான்னு கேட்குறாங்க, அதனால எடுக்க வேண்டிய மாதிரி வாய்ப்பு. ஜீவ சமாதியான்னு கேட்குறாங்க வர்றவங்க நிறையா. அட கடவுளே, ஒருத்தட்டி 1 மணி நேரம் பேச வேண்டியதாக இருக்குது. அப்படியா? ஒரு 10 வருடம் இந்தாங்க போயிட்டு வாங்க. இந்தாங்க இவருக்கு சட்டை கொடுத்துட்டோம்ல? குடிச்சியா சட்டை? எப்போ அம்மா முதல்ல குடிச்சா அதான் இப்போ கொடுத்தா. டிஷர்ட் கொடுத்தோம்ல? இல்லை டீ ஷர்ட் எனக்கு அரைக்காய் சட்டை குடிச்சா தான் 40 நின்று போச்சு. 2 மாதமா அந்த பணம் போடுற பொம்பளை லீவில் இருக்குது. இந்த சட்டை இந்த இது பாரு டிஷர்ட் இது போட்டுக்கிறேன் போய் கூட போட்டுக்கிறேன். போட்டு இப்படியே போட்டு எல்லாரையும் வர வச்சிரு. போயிட்டு வேணாண்ணா, போயிட்டு வேணா ஆகணும் எல்லாம் போயிட்டு வேணா, போயிட்டு வேணா. ಶಿರಯ ಅಮರ್ವಿತದೆಂತೊಲ್ ಅರುಣಾಚಲ அகிலம் பழித்திடும் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல இப்படி தப்புனையே நினைத்தாய் இனியாரிடுவார் அருணாச்சல தீமிடும் அன்னை பெரிதருள் துதிவோ இதுவோ உனதருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல உன்னையே மாற்றி ஓடாதுலத்தின் உறுதியாயிருப்பாய் அருணாச்சல குளம்பிடார் உன்னை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ
மலை தந்தனை ஆளுவதும் கடன் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதெருத்தாருணாச்சலா காலம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்து நொழிருப்பாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை கூர்ந்தருளாய் அருணாச்சலா கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை காட்சி அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா முற்றமுற்றருத்தனை குணமாய் பணித்தாள் குரு குருவாய் ஒளி அருணாச்சலா கூர்வாள் கண்ணிய கொடுமையை படாத பூர்ணனை சேர்ந்தருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா எங்கியும் மஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலை அஞ்சலென்றே அருள் அருணாச்சலா கேளாதடிக்கும் கேடில் புகழை கேடு செய்யாத அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கையினி தனியும் நீரசம் கொண்டு உவகை வெறி கொட அருள் அருணாச்சலா கொடியை செடியரை கொல்லுனை கட்டி கொண்டெங்கன் வாழ்வே அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா குணத்தோய் குறியாய் என்னை கொள குறையன் செய்தேன் அருணாச்சலா கௌதம தோற்றும் கருணை மாமலையே கடை கணி தாழ்வாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா சகலமும் விரும்பும் கதிரொளி